வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா குரூப் 4ல் கேட்ட ஒரு சம்மாக பார்க்க போகிறோம். அதாவது என்ன கேட்டிருக்காங்க, ஏறு வரிசையில் எழுதுக, அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. 3 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்து என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 2/3, 1/6, 4/9. இப்போ நம்ம கொடுத்துருக்கதை எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 2/3 அந்த ஃப்ராக்ஷனை நான் எடுத்திருக்கேன். அதில் 2ங்கிறது நியூமரேட்டர், 3ங்கிறது டினாமினேட்டர். இப்போ ஒரு 3 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்து அதை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா அதனுடைய டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு மீச்சிமை, அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? தேர்ட் டேபிள் போடலாமா? 1 2 3. அப்போ 3 × 2 6 × 3 18. இதுதான் எல்சிஎம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு டினாமினேட்டர் என்ன வரணும், 18. அப்போ 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 வரும், 6ஆ மேலே, அப்போ அதால் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி ரெண்டாவது ஃப்ராக்ஷன் என்னது, 1/6. நமக்கு டினாமினேட்டர் என்ன வரணும், 18. 6 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 வரும், 3. ஸோ மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மூணாவது ஃப்ராக்ஷன் என்னது, 4/9. ஸோ இப்போவும் நமக்கு டினாமினேட்டர் 18 தான் வரணும். ஸோ 9 × 2 4 × 2 மேலே 8. அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு இந்த ஃப்ராக்ஷன்ஸ், 12/18, 3/18, 8/18. இப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் ஆயிருச்சா? இப்போ நம்ம மேலே இருக்க நம்பரை மட்டும் வச்சு நம்ம இதை அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாம். அப்போ அசெண்டிங் ஆர்டர்னால் என்னது, சின்ன நம்பரில் இருந்து பெருசுக்கு போகணும். ஸோ இப்போ மேலே பாருங்கள், எது சிறுசு, 3. அப்போ 3/18 ஃபஸ்ட்டு எழுதிக்கிடணும். ரெண்டாவது பெருசு என்னது, 8/18. அப்புறம் மூணாவது 12/18. அப்போ இப்போ 3/18னா இதில் எது செகண்ட் ஒன்னா, அப்போ 1/6, 8/18னா தேர்ட் ஒன் 4/9. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன் 2/3. அப்போ இதுதான் அந்த அசெண்டிங் ஆர்டர். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.